தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மே 3 ஞாயிற்றுக்கிழமை சரியாக மாலை 4:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். இன்றைக்கான தலைப்புச் செய்தி: தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பான்மையான இடங்களில் தமிழகம் மற்றும் புதுவையின் பகுதிகளில் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. கடலோர மாவட்டங்களை தவிர்த்து உள்பகுதிகளில், இது மேற்கு மற்றும் உள் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டத்தின் பகுதிகளாக இருந்தாலும் சரி, ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய இந்த மழை சூழ்நிலை நிலையில் வருகிறது வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. இதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் அதை பாருங்கள். நீங்களும் என்ன மாதிரியான ஒரு மழைப்பொழிவு நம்ம தாக்கத்தை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியணும். நம்ம இது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்று சுழற்சியின் உருவாக்கம் என்று நம்ம ஹிண்ட் கொடுத்துருந்தோம். அந்த சுழற்சியின் வருகையின் காரணமாகவும் இந்த சுழற்சி இலங்கை மற்றும் தென் தமிழகத்தின் இடைப்பட்ட பகுதிகளில் அமைந்து நமக்கு ஒரு மழை காலத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு வானிலை அமைப்பாக இருக்கிறது. இதை பற்றிய நம்ம தகவல்களை பின்வருமாறு நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் உள் மாவட்டங்களில், வடமேற்கு மாவட்டங்களில் நள்ளிரவுக்கு, குறிப்பாக சொன்னால் வட உள் மாவட்டங்களில் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற அந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் நள்ளிரவுக்கு பின் ஒரு மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுத்து உள் மாவட்டங்கள் வரைக்குமே, கள்ளக்குறிச்சியின் கிழக்கு பகுதிகள் வரைக்குமே அதனுடைய தாக்கம் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த சூழ்நிலையில் அவர்களுக்கும் ஒரு தூறல் துளியாக, ஒரு சாரல் மழையாக கொடுத்த அதே வேளையில் மேற்கு பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, ஆங்காங்கே ஒதுக்கி இந்த மழைப்பொழிவை கொடுத்திருந்தாலும் திண்டுக்கல் மற்றும் மதுரை, இந்த சிவகங்கை மாவட்டத்தில் சற்று தீவிரமாக இந்த மழைப்பொழிவின் தீவிரம் நேற்றைக்கு அமைந்திருக்கிறது. அதிகபட்சமாக அங்கே பார்க்கும் பொழுது நமக்கு மதுரை மாவட்டத்தின் வாடிப்பட்டி 98 மில்லிமீட்டர் அளவிற்கும், சாத்தியாறு 72 மில்லிமீட்டர், சோழவந்தான் 72 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி 62 மில்லிமீட்டர், தனிமங்கலம் 60, பெரியாப்பட்டி 48.2, மதுரை ஏர்போர்ட் 47.2, புள்ளிப்பட்டி 42.2, இப்படி இன்னும் பல்வேறு இடங்களில் மதுரையில் நேற்றைக்கு அறிக்கையில் கொடுத்துருந்தோம். அங்கே தான் அதிகபட்ச மழை பொழிவாக பரப்பளவில் இருந்துச்சுன்னா, அப்போ நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு சற்று கூடுதலாக அந்த இடத்துல போயிட்டு மழைப்பொழிவை நேற்றைக்கு கொடுத்திருக்கிறது. நம்ம நேற்று அறிக்கை கொடுத்திருந்த வேளையில் அந்த தான் அதிகபட்ச மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது பரப்பளவில் அப்படின்னு. அதை காட்டிலும் நேற்றைக்கு பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கக்கூடிய நிலை. அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடமாக பார்க்கும்பொழுது சிவகங்கை மாவட்டத்தின் திருப்புவனம் பகுதிகள் 78.6, கிட்டத்தட்ட 8 சென்டிமீட்டர் இங்கவும், மானாமதுரை 24.8, பார்த்தீங்களா, 78 எங்கே இருக்குது, 24.8 எங்கே இருக்குது பார்த்தீங்க. இது இந்த மாதிரி தான் இந்த வெப்பச்சலன இடிமழை பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு கனமான மழை கொடுத்தால் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா மழையே இல்லாத சுவடு போல் ஒரு லேசான மிதமான மழையாக கொடுத்துருக்கக்கூடிய நிலை. அங்கே பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில், இளையாங்குடியாக இருந்தாலும் சரி, சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர், இன்னும் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களையும், ஆங்காங்கே காரைக்குடி போன்ற பகுதிகளும் சரி, எல்லா இடங்களிலும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. தென்காசி மாவட்டத்தின் சிவகிரி பகுதிகள் 5, கருப்பாநதி அணை 0.2, தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கடலோரத்தை அந்த தூத்துக்குடி போன்ற அந்த உள்பகுதிகளிலையும் சரி, தென் உள்பகுதிகளில், அதாவது தென் முனைப்பகுதிகளில் பெரிதளவிற்கு ஒரு மழைப்பொழிவு கொடுக்காவிட்டாலும் சற்று வடக்காக அமைந்திருக்கிறது நேற்றைக்கான மழைப்பொழிவு எல்லாம். இப்படி இருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு இன்றைக்கு தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளிலும் இன்றைக்கும் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு அமையும். அதே போல் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களையும் பார்த்தீங்கன்னா, கோத்தகிரி பகுதியில் அதிகபட்சமாக 32 மில்லிமீட்டரும், அப்பர் பவானி 29 மில்லிமீட்டர், அவலாஞ்சி 17, இன்னும் பல்வேறு இடங்களில் அங்கே மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளியின் பொன்னையாறு அணை அதிகபட்சமாக 43, துவாக்குடி 18, கோவில்பட்டி 16.2, சிறுகுடி 15.2, கள்ளக்குடி 13.2, இன்னும் வத்தல் அணைக்கட்டு 12.4, இன்னும் பல்வேறு இடங்களில் லால்குடி, மணக்காபுரி, இன்னும் மணப்பாறை, புலிவாலம், இன்னும் பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, அது ராமநாதபுரத்தை ஒட்டிய இந்த பகுதின்னு சொல்லலாம். இந்த ஜோன்ஸை பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் உள்பகுதி, ராமநாதபுரம் அந்த இடைப்பட்ட தூத்துக்குடி பகுதிகளில், கோவில்பட்டி பகுதிகள் 25 மில்லிமீட்டர் அளவிற்கும், கடம்பூர் 11, சுருங்குடி 10, விளாத்திக்குளம் 9, வேடநத்தம் 6 மில்லிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டத்தின் 4 முக்கு ஊத்து, காக்காட்சி, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம ஏற்கனவே சொல்லிச்சு, தினசரி ஒரு மழைப்பொழிவாக ஆங்காங்கே அமைப்பாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தின் குண்டாலம் 40 மில்லிமீட்டர் அதிகபட்சமாக மழைப்பொழிவு. திருப்பூரின் ஏராளமான மாவட்டத்தின் பகுதிகளிலும் மழைப்பொழிவு. அப்பர் அணையாக இருந்தாலும் சரி, அமராவதி அணை, தாராபுரம், மடத்துக்குளம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இன்னும் பல்வேறு இடங்களிலும் திருப்பூர் மாவட்டத்தின் மழைப்பொழிவு. திருவண்ணாமலை மாவட்டத்தின் கீழ்பெண்ணாத்தூர் அதிகபட்சமாக 29 மில்லிமீட்டர் அளவுக்கும், தண்டராம்பட்டு 22.2, ஜமுனா மருதூர் 4.2. இந்த மழை தான் பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லையோர பகுதிகளிலிருந்து உருவாகி வந்த அந்த மழைப்பொழிவின் காரணமாக அமைந்திருந்தது. நேற்றைக்கு மழைப்பொழிவு கொடுத்திருந்த வேளையில், அதே வேளையில் அந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு அவங்களுக்கு மழைப்பொழிவு விடிய காலையில் கொடுத்திருந்த நிலை. வேலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு 7.2 மில்லிமீட்டரில் கொடுத்திருந்தாலும் தற்பொழுது வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில், அங்கே வேலூருக்கு தெற்கு புறமாகவும்
திருவண்ணாமலைக்கு வடக்கு புறமாக இந்த ஆம்பூர் இந்த இடைப்பட்ட ஜோன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழிவு தீவிரமாக அங்கே கொடுத்து வரக்கூடிய ஒரு நிலையாகவும், கள்ளக்குறிச்சிக்கு மேற்கு புறமாக நேற்றைக்கு அமைந்தாற்போல் இன்றைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு மேற்கு புறமாக மழைப்பொழிவு கல்வராயன் மலைப்பகுதி தொடர்ச்சியில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சேலம் மாவட்டத்தின் எல்லையோர பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தொடர்ந்து வரக்கூடிய அதே வேளையில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு அங்கே பார்த்திங்கன்னா நம்ம திருத்தணி போன்ற அந்த அரக்கோணம் உள்ளிட்ட அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படி பொழியாத இடங்களுக்கும் இன்றைக்கு ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய நிலை இருந்தாலும் நாளைக்கும் சற்று கூடுதல், இன்றைக்கு இப்போ குறைந்த பரப்பில் இருக்கக்கூடிய நிலை இருந்தால் நாளைக்கும் சற்று கூடுதல் பரப்பில் இந்த மழைப்பொழிவு, இப்படி பல்வேறு இந்த தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களிலும் இந்த தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே இந்த மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் வருகை தருகின்றது இந்த காற்று சுழற்சி. எப்போனா இந்த கிட்டத்தட்ட 4-5 இப்போ உருவாகி இருக்கக்கூடிய நிலை என்பது கிழக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடியது மேற்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வந்து அமைந்து தென்கிழக்கு இங்கே வங்கக்கடல் பகுதிகளில் வந்து அமையப்பெறும் வாய்ப்பாக இருக்கும். இலங்கைக்கு ஒட்டிய அமைந்து அந்த நிகழ்வானது மெல்ல மெல்ல மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய அதே வேளையில் இலங்கை மற்றும் தென் தமிழகத்தின் இடைப்பட்ட பகுதிகளில் வந்து இந்த ஒரு வளிமண்டல காற்று சுழற்சியாக வரக்கூடிய அந்த நிலை என்பது காற்றழுத்த தாழ்வு நிலையாக நமது குமரிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் இந்த சுழற்சியானது சற்றே தீவிரமடைவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த சுழற்சி தற்பொழுது காற்றை எப்படி எடுக்கப் போகிறது அப்படின்னா, நிலநடுக்கோட்டு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று அப்படியே சோமாலிய கடற்பகரை பகுதி வழியாக சென்று மீண்டும் அது திசை திரும்பி மற்றும் தமிழகம் மற்றும் இலங்கை சுற்றி கொண்டு நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் விதமாக அமைக்கப்பெறுகின்ற ஒரு நிலையாக இருக்கும். இப்படி அந்த சுழற்சி கடலோடு இணையப்பட்ட சுழற்சியாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து மழை காலத்தில் எப்படி இருக்கும், நமக்கு மந்தமான சூழ்நிலையோடு இணையப்பெற்ற அந்த ஒரு காற்றோடு நிசப்தமான தூறல் துளி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவும் கனமழையாக தென் மாவட்டத்திற்கு வரக்கூடிய நாட்களில் தெரிகிறது. அது தென் முனை மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இன்னும் பிற மாவட்டங்கள் விருதுநகர், தென்காசி போன்ற மாவட்டங்களாலும் சரி, ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை, புதுக்கோட்டை, இப்படி பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய அதே வேளையில் 9, 8, 10 இந்த 11, 12 காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்லையும், அது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, பல மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு இந்த காற்று சுழற்சியான தென்முனையில் வந்து அமைந்து அது அப்படியே சுழற்சியானது மெல்ல மெல்ல தீவிரமடைந்து மாலத்தீவிற்கு வடமேற்கு புறமாகவோ அல்லது இலங்கைக்கு மிக அருகாமையிலே இது வந்து தீவிரமடைய போகுது. ஆனால் எந்த அளவுக்கு அது நம்ம தமிழக கரை ஒட்டி இந்த சுழற்சியானது ஃபஸ்ட்டு அகன்று விரிந்த பரப்பில் தான் இருக்கும். அது மெல்ல மெல்ல தீவிரமடையும் போது அதோட விட்டத்தை சுருக்கி கொண்டு அப்படியே சுழற்சியானது காற்றழுத்த தாழ்நிலை தாழ்வு பகுதி, தீவிர தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலமாக உருவெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும், அது அப்படியே மெல்ல மெல்ல தீவிரமடைந்து புயலாக உருவெற்றால் அது வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து ஓமன் ஏமன் வளைகுடா நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது வரைக்குமே நமக்கு வந்து தெற்கு காற்றின் திசை, அந்த காற்று தமிழகத்தின் உள்ளே ஏறும் பொழுது நமக்கு மழைப்பொழிவும் மாலை இரவு இடிமழையாகவும் இந்த நிகழ்வு விலகி செல்லும் பட்சத்தில் நமக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் விதமாக அமையும். இந்த காலகட்டங்கள் 16, 17, 15 காலகட்டங்களும் சொல்லியிருந்தோம், அதற்கும் மேலாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்க மாதிரி சொன்னோம். இந்த தருவாயில் வெப்பம் மிகுதியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பல்வேறு ஒரு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த வெப்பம் வந்து வாட்டி வதைக்கக்கூடிய இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சரி, இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு செய்தியாக அமையும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். மழைப்பொழிவானது இந்த சுழற்சியானது இலங்கை மற்றும் தென் தமிழகத்தின் இடைப்பட்ட பகுதிகளில் இந்த சுழற்சியானது வந்து நிலை பெற்று நமக்கு வந்து கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு என்பது இப்போ இருக்கக்கூடிய காட்டிலும் பல்வேறு பகுதிகளிலையும் மழைப்பொழிவு பொழியாத இடங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு வந்து அமையக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். கண்டிப்பாக வருத்தம் வேணாம். இன்னி வரைக்குமே காலகட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவு என்னடா வருதுன்னு பேசிட்டு இருக்காங்க, அங்கே பெய்து இங்கே பெய்துன்றாங்க, நமக்கு வரலையேன்னு வருத்தத்தில் இருக்கீங்களா? கண்டிப்பாக அவங்களுக்கு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். இந்த சுழற்சியானது கண்டிப்பாக நம்ம சொன்ன இடத்துக்கு வந்து அமைந்தால் மழைப்பொழிவு அமையும். இந்த அப்டேட்ஸில் வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. இந்த சிஸ்டத்தை பற்றி நம்ம அப்பப்போ அப்டேட்ஸ் என்னென்ன வந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக ஏஜிஎஸ் வெதரோட அப்டேட்டோடு இருக்கக்கூடிய நல்லுள்ளங்களுக்கு நம்ம என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். இந்த இப்போ கொடுக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம், மேற்கு மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டங்களாக சரி, உள் மாவட்டங்களுக்கு வடமேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு அமையும், கண்டிப்பாக சிறப்பாக அமையும். ஆனால் கடலோரங்கள் மட்டும் அவ்வப்பொழுது அதற்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய நிலை என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த காற்று எப்படி மெல்ல நகரும் காற்றாக கிழக்கிலிருந்து வந்தால் கண்டிப்பாக அது கடலோரத்திற்கும் வந்து ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக அமையும். டெல்டா மாவட்டங்களுக்காக இருந்தாலும் சரி, வடகடலோரமாக சரி வருகின்றது சுழற்சி இலங்கை தென்கிழக்கு புறமாக அந்த சுழற்சியானது நெருக்கமாக கொண்டு வரும்பொழுது கடலோர மாவட்டத்திற்கும் அந்த தாக்கம் என்பது தென்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். கண்டிப்பாக வானிலை ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.